Glory to Jesus. தேவனுடைய பிள்ளைகளே, சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில அதிசயங்களை காணுகிற ஒரு நாளாக இருப்பதாக. இன்றைக்கான ஜீவூற்றை நம்ம தியானிப்போம். ஏசாயா எழுதிய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். அழகான வார்த்தையை தீர்க்கதரிசி எழுதி வச்சிருக்கிறார். ஆவியில நிரம்பி ஒரு 3 விதமான வார்த்தையை அங்கே அவர் பயன்படுத்தியிருக்கிறத படிக்க முடிகிறது. ஒன்று, சமாதான தாபரங்களில். முதலாவது, கர்த்தர் உங்களுக்கு நல்ல சமாதானத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இரண்டாவது, நிலையான வாசஸ்தலங்களிலும். எத்தனை பேர் எனக்கு இன்னும் சொந்த வீடு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க? எத்தனை பேர் எனக்கு இன்னும் நிலையான ஒரு வாசஸ்தலம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க? எத்தனை பேர் எனக்கு ஒரு நிலையான வீட்டை கர்த்தர் கட்டுவார்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்றீங்க? கர்த்தர் அதை செய்வதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மூன்றாவது, அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். அந்த வார்த்தையை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். ஒரு அமைதியின் இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு அமைதியின் நிலையை உங்கள் குடும்பத்திற்குள்ளே கர்த்தர் கொண்டு வருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 3 விதமான காரியம். ஒன்று, சமாதானமான நிலையை கர்த்தர் ஏற்படுத்துவார். இரண்டாவது, கர்த்தர் உங்களுக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற நல்ல இடங்களை, நல்ல வாசஸ்தலத்தை, ஒரு நல்ல இடத்திற்கு நேராய் அவர் உங்களை நடத்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மூன்றாவது, அமைதியாய் தங்கக்கூடிய இருதயத்தை நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு தருவார். தேவ பிள்ளைகளே, நாம் எல்லாருக்கும் ஒரே ஒரு நம்பிக்கை. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனால நீங்க இந்த வார்த்தையை கேட்கும்போது உங்கள் உள்ளத்துக்குள்ள எப்போதும் சந்தேகமே வரக்கூடாது. ஏன் தெரியுமா? நம்ம கேட்கிற வார்த்தை மனிதனுடைய வார்த்தை அல்ல. நாம் கேட்கிற வார்த்தை வேற ஏதோ மகான்கள் எழுதிய வார்த்தைகள் அல்ல. நாம் கேட்கிற வார்த்தை சர்வ வல்லவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை. இந்த வேதத்தில் எழுதப்பட்ட ஒரு வார்த்தை கூட வீணாய் தரையிலே விடாது. அதனால அந்த வார்த்தையை நம்பி தேவனை நோக்கி ஓடுங்க. இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேறும். இந்த வார்த்தை உங்கள் இறுதிய பலகையில எழுதப்படுவதாக. May God bless you.